வணக்கம். நம்ப வைத்து கழுத்தை அறுத்து விட்டார்கள். கூட்டணியை வீழ்த்துவதுதான் எனது நோக்கம். ஓபிஎஸ்சியினுடைய புதிய வியூகம் கணக்கு என்ன என்பதை பற்றி இன்ற காணொளியில் நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்டாரு நம்முடைய ஓ பன்னீர்செல்வம். வெளியேறி மட்டும் இல்லாமல் பாஜகவில் தன்னை தற்காலிகமாக இணைச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் தான் எதிர்பார்த்தது எதுவுமே பார்த்தீங்கன்னா பாஜக கொடுக்கவும் இல்லை, அது நடக்கவும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் நம்ம ஓ பன்னீர்செல்வம். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் ஒன்றிய பாஜக கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணியை எதிர்ப்பது தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய எண்ணமாகவே இருக்கிறது. அதுதான் இப்பொழுது அவருடைய எண்ணமும் கூட. தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கும் 3 முறை பதவி வகித்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம். ஜெயலலிதாவின் குட்புக்கிலும் இவரது பெயரே இடம்பெற்றிருந்தது. 1996க்கு பிறகு ஜெயலலிதா அவர்களால் சில காரணங்கள் சிலைக்கு செல்ல வேண்டிய நேர்ந்தது. தனக்கு அடுத்த இடத்தில் யாரை வைக்கலாம் என ஜெயலலிதா எண்ணிய பொழுது செங்கோட்டையன், தனபால் உள்ளிட்ட பல சீனியர்கள் கட்சியில் இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தையே முதலமைச்சராக்கி அழகு பார்த்தார். அதற்கு ஏற்றார் போலவே நம்முடைய ஓ பன்னீர்செல்வமும் ஜெயலலிதா அம்மையார் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது பதவியை எந்த மனக்கசப்புமின்றி உடனடியாக விட்டுக் கொடுத்தார். இது மட்டுமில்லாமல் ஓ பன்னீர்செல்வம் மீது ஜெயலலிதாவுக்கு எப்பொழுதுமே குட்புக்கில் அதிக இடம் இருந்தது. இந்த நிலையில தான் ஜெயலலிதா மறைந்த பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் நிலை பரிதாபமாகவே மாறியது. சசிகலாவினுடைய நெருக்கடியால பதவியை ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம். அப்பொழுது கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார். சசிகலா சிறை செல்ல நேர்ந்ததும் எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார். ஆனால் அவர் முதல்வராக பொறுப்பேற்க டிடிவி தினகரன் எதிர்ப்பு தெரிவிக்க ஓ பன்னீர்செல்வத்தின் கரம் பிடித்து ஆட்சியை தொடர்ந்தார் எடப்பாடி. அதற்கு பிறகு ஒற்றை தலைமை விவகாரம் தலை தூக்கியதை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து வெளியேற்றினார் எடப்பாடி பழனிசாமி. பல ஆண்டுகளாக விசுவாசமாக இருந்த தன்னை கட்சியை விட்டு நீக்கியதால மிகுந்த மன உளைச்சலுக்கும் அதிருப்தியுக்கும் ஆளாகினார் ஓ பன்னீர்செல்வம். அதிமுக பாஜக கூட்டணி சேர்வதும் உடைவதும் இருந்த நிலையில் நிரந்தரமாகவே பாஜகவோடு ஓபிஎஸ் இணைந்து விட்டார் என்றெல்லாம் கட்டுக்கதைகள் கட்டப்பட்டது. 2026 சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் ஓபிஎஸ்ஐ பாஜக கழட்டிவிட திட்டமிட்டு கழட்டிவிட்டது. பிரதமர் மோடி தமிழகம் வந்தபொழுது கூட அவரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அவர் கொடுத்த கடிதமும் மறுக்கப்பட்டிருக்கிறது. நாயனர் நாகேந்திரன் தன்னை அழைத்து அவர் கண்டுகொள்ளவில்லை என்பதையும் ஓபிஎஸ் பகிரங்கமாகவே தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரனை குற்றம் சாட்டினார். இப்பொழுது ஓபிஎஸ் விரும்பினால் பிரதமரை சந்திக்க வைக்கிறேன் என நாயனர் நாகேந்திரன் நாடகம் ஆடுவதெல்லாம் அம்பலமாகி இருந்தது. ஆனால் திமுக கூட்டணியில் இணைவேன் என வதந்திகள் எல்லாம் பரப்பப்பட்டது. ஓபிஎஸ் அதே நேரத்தில் எந்த நிலைப்பாட்டிற்கும் நான் செல்வேன், திமுக என்பது ஸ்டாலின் என்பது தன்னுடைய நண்பர், தன்னுடைய அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் நான் அவரை சந்தித்தேன் அப்படின்லாம் நம்ம ஓ பன்னீர்செல்வம் சொன்னதை பார்க்க முடிந்தது. ஆகையால் திமுக கூட்டணியோ திமுகவோடு கூட்டணி அமைத்தாலும் அமைப்பார் ஓ பன்னீர்செல்வம் என்ற கதைகள் எல்லாம் மறந்தது. இந்த நிலையில்தான் தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி அதிமுக மற்றும் பாஜகவுடைய வெற்றியை தடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் தள்ளப்பட்டிருக்கிறார். அதாவது எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாது. ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் எங்கெங்கெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்கா நிற்குதோ அங்கே நின்று ஒரு 5000-10,000 ஓட்டை கழட்டுங்க. அப்போதான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு பயம் வரும். 1000 ஓட்டுனா கூட அது அவங்களோட வெற்றியை பாதிக்கக்கூடிய ஓட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் என்பது ஜெயலலிதா அவர்களுடைய குட்புக்கில் இடம்பெற்று இருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் இந்த அத்தியாயத்தை எடுத்திருப்பது அதிமுக பாஜக கூட்டணியினரை கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்றே சொல்லியாக வேண்டும். ஓபிஎஸ் தனித்து போட்டியிடுவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.